டீலிமிட்டேஷன் ஒரு பிக் ட்விஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு தொகுதியில் ஒரு 20 லட்சம் மக்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு தொகுதியில் ஒரு 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவங்க இன்னொரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ ஒரு தொகுதியில் 20 லட்சம் மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு தொகுதியில் 10 லட்சம் மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எம்எல்ஏ வந்து சேம் தான், ஆனால் அந்த எம்எல்ஏவை யார் செலக்ட் பண்ணுறாங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ இது வந்து ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ண வந்தது தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிறது எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு தனி அமைப்பு. உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம், இது ரொம்ப நல்ல விஷயம் தானே, இதை ஏன் கவர்மெண்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்ட்டு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். ஸோ இது ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா, நம்ம நார்த்து சவுத்து 2 எடுத்துக்குவோம். ஸோ நார்த்தில் உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரியான மாநிலங்களில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். சவுத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்த்துக்கு அதிக சீட்ஸும் சவுத்துக்கு கம்மியான சீட்ஸும் வரும். ஸோ இதனால் என்னப்பா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டோட பிரதம மந்திரி செலக்ட் பண்ணுறது இந்த சீட்ஸ் தான். ஸோ நாட்டோட பிரதம மந்திரி செலக்ட் பண்ணுறதுக்கு நார்த்துக்கு பெரிய பவரும் சவுத்துக்கு கம்மி பவரும் வந்துடும். ஸோ இதனால தான் அரசியல் கட்சிங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ணுறாங்க. நல்ல விஷயம் என்னென்னா 2026 இந்த ப்ராசஸை தள்ளி வச்சுருக்காங்க. டீலிமிட்டேஷன் நல்லதா கெட்டதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.